என்ன இந்த பாரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீரஜ் கௌஷிக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா அந்த சோள மாவு இருக்குல்ல, சோள மாவில் தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி செமி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அது பேர் நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பயங்கரமாக இருக்கும். அதனால் பொருள் எல்லாமே எடுத்துட்டாச்சு. சோள மாவு 2 கிலோகள், அதுக்கப்புறம் ஒரு ட்ரே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. சோள மாவு 1 கிலோ எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 1 கிலோ பேக்கெட் எடுத்தாச்சு. என்னப்பா பண்ணுற? எப்பயுமே சோள மாவு வந்து நல்ல மாவான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, மூக்கில் இருக்குன்னா அவ்வளோதான். நல்லா ஏறுது பாய்ஸ். நல்லா ஏறுதா? சூப்பர். கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அது பறக்குது காற்றுக்கு. அதனால் இந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் கொடுத்தோம். அங்கே படுற அது எப்படி இருக்கு போகிறேன், ஒரு மாதிரி ஃபைன் பவுடராக இருக்குது, பங்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றி இது பண்ணிடலாமா? எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. கொட்டுற ஃபஸ்ட்டு பேக்கெட் முடிஞ்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வாவ் கைஸ், இது எப்படி இருக்குன்னா எனக்கு சொல்ல தெரில. அது அப்படியே ஃபைன் பவுடராக இருக்குது. ஒரு கரடு முரடு எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்குது. வாவ் 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 வாவ், ஜஸ்ட் வாவ் திங்ஸ் தாங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றுறான் நம்ம நண்பர். இன்னும் ஊற்றணும்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது. இதோ இந்த பாரு. போரும் கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் மாவு முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம், ஏன்னா அடுத்த மாவுக்கு தேவைப்படும். அதனால இங்கே பாருங்கள், இதோட டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சாலிடு லிக்விடு எல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கட்டியானாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதோ அடுத்த பேக்கெட் வந்துருச்சு. நம்ம இரு, ஃபஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட பவரை பாருங்கள். இங்கே பாரு கைஸ், நம்ம ராஜேஷ் மட்டும் இதை உடச்சிட்டாருன்னா நம்ம அவருக்கு 10,000 பொற்காசுகள் கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், ஆக்சுவலி அவன் வந்து ட்ரெயின் பாக்ஸர். இப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணி கற்றுப்போம். இது வந்து அளவு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு. ஸோ உங்களை பாருங்க. என்ன உடைச்சிருக்க தம்பி? தம்பி அது கிடையாது பார்க்கணும்னா. இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாரு. உடையிறதுன்னு வச்சுக்க. அடியில் தோ அடியில் பிளாஸ்டிக் தெரியணும். அடியில் கைஸ் பிளாஸ்டிக் தெரியணும், அவ்வளோதானே. ஆமாம் கைஸ், கொட்டெல்லாம் கூடாது. இந்த ஓவர் ஸ்மார்ட்டிங்லாம் கிடையாது. இந்த அடியில் பார்த்துக்கோங்க கைஸ். உங்களுக்கு பிளாஸ்டிக் விலகியே காட்டுறேன். ஏதோ உடச்சி காட்டுனும்பா. இருங்க கைஸ், வாய்ப்பே இல்லை கைஸ். அடி மேல் அடி எடுத்தால் அம்மி நகரும் கைஸ். ஆனால் இது நீ குத்த மூடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இதை பார்த்துருப்பீங்க, என் கை வந்து பிளாஸ்டிக் பார்த்துருந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாள் பண்ணி செருப்படி வாங்கினேன் நான். அதாவது ஃபுல்லாக குப்பையாயிரும், இடம் ஃபுல்லாக. அது ஓரம் பாருங்கள், அந்த மாதிரி குப்பையாக ஆயிடுச்சு பாருங்கள். நிற்காமல் நடந்து இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும், காலை தூக்கிக்கிட்டே இருக்கணும். பண்ணேன்
இந்த பாரு எப்படி நில்லு, நல்லா நல்லா பண்ணு இன்னொரு டி நல்லா. ஓ நிற்க முடியலையா? பாருங்க கைஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதோட ஸ்ட்ராங்னஸ் பாருங்கள். சரி இவன் கூட கொஞ்சம் லைட் வெயிட் தான், நான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. இப்போ பாருங்கள் ஹெவி வெயிட் ரெஸ்லிங் சாம்பியன். ஹெவி வெயிட் சாம்பியன் பாருங்க. காலை காட்டுங்க. சூப்பர் சூப்பர். தோழர் ஃப்ளோர் உடஞ்சிரும் தோழர். என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ், உண்மையுமே பங்கம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பரர் ஃபிட்னஸ் கிளப்பில் இருக்கோம், மொட்டை மாடியில் இருக்கோம், கரூர். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ ஸ்பான்சரே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எம்பரர் ஃபிட்னஸ் கிளப் தான். அதனால் எம்பரர் ஃபிட்னஸ் கிளப் அவங்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எம்பரர் ஃபிட்னஸ் கிளப். அதுக்கப்புறம் நம்ம ட்ரே கூட நம்ம எம்பரர் ஃபிட்னஸ் கிளப் தான். அப்புறம் நம்ம இந்த மாவு எல்லாமே நம்ம எம்பரர் ஃபிட்னஸ் கிளப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு எல்லாருமே நம்ம எம்பரர் ஃபிட்னஸ் கிளப்புக்கு வாங்க, வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லையா? வாங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போங்க, ஃபீஸும் கொடுத்துட்டு போங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபீஸ் கட்டிட்டு வராமல் இருங்க. ஃபீஸ் கட்டிட்டு வராமே இருக்கணுமாமா, அதையும் பார்த்துக்கங்க. ஸோ வீடியோ இதோட முடிவடைகிறது. பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம குத்தும் போது சாலிடாகவும் சாஃப்டாக இருக்கும்போது லிக்விடாகவும் ஆகும். இதை அவன் வந்து ஸ்டேட்டஸை கூட போடுவான். அதாவது எப்படின்னா, வம்புனா வம்பு, அமைதினா அமைதி, அந்த மாதிரி தான் இவனும். வம்புனா வம்பு பண்ணுவான், அமைதியாக போனால் அமைதியாக போகிறான் பாருங்க. அதான் கைஸ், அவ்வளோதான். வீடியோ இதோட முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.